நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தொட்டாசினிங்கி செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா டச் பண்ணோன்னா அது சுருங்கிடும். அதனால் இது பேர் டச் மீ நாட்டுன்னு சொல்லுவாங்க. தொட்டாசினிங்கி இதோட வடமொழி பேர் சுயமுயின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பூக்களை கொண்டது. இதை பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாசினிங்கி செடி வயல்வெளிகளில் அதிகமாக பார்க்க முடியும். இதோட செடி, வேர், தண்டு எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. சிறு சிறு முற்களும் இருக்கும். இதில் முட்கள் இருக்கும். இந்த தொட்டாசினிங்கி செடி மருத்துவத்துக்கு எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தொட்டாசினிங்கி டச் மீ நாட்னு சொல்லுவாங்க. இந்த தொட்டாசினிங்கி செடியோட சமூலம், வேர், தண்டு, இலைகள் அனைத்தும் கொண்டது சமூலம். அந்த சமூலத்தை காய வச்சுக்கலாம், அல்லது பச்சையாக கிடைக்கும்போது பச்சையாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கல் அடைப்பு சரியாகும். யூரினரி ட்ராக்கில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் சரியாகும். இது காய வைத்த பொடி மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா ஒரு 5 கிராம் வரைக்கும் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்கள் சிறிது சிறிதாக கரைந்து வெளியேறும். யூரினரி ட்ராக்கில் ஏற்படுற சிறுநீரக தாரையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் சரியாகும். நண்பர்களே, தொட்டாசினிங்கி செடியோட சமூலப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த சமூலப்பொடி ஒரு 2லேருந்து 3 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு, அதோட கடுக்காய் பொடி ஒரு 2லேருந்து 3 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால ஆண்களுக்கு வயதான பின் பெரும்பாலோருக்கு பிராஸ்டேட் கோள வீக்கம் ஏற்படும். அதனால் சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறும். அப்படி அவதிப்படுபவர்கள் இந்த தீநீரை குடித்து வருவதால் சிறிது சிறிதாக பிராஸ்டேட் கோள வீக்கம் சரியாகும். நண்பர்களே, இதே தீநீரை மலச்சிக்கலின் போது குடித்து வருவதால் மலச்சிக்கல் சரியாகும். இதே தீநீரை பெண்கள் வெள்ளைப்படுதல் ஏற்படுவதை சரி செய்யக்கூடியது. பெண்களின் இன உறுப்புகளில் ஏற்படும் தொற்றுக்களை இதே தீநீரால் கழுவி வருவதால் இன உறுப்பில் ஏற்படும் தொற்றுகள் சரியாகும். புண்களை கழுவி வருவதால் புண்கள் சரியாகும். பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது இந்த தீநீர். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்றுக்களை சரி செய்யக்கூடியது இந்த தீநீர். நண்பர்களே, தொட்டாசினிங்கி செடியோட சமூலம், இலை, வேர், தண்டு அனைத்தையும் சேர்த்து ஒரு நெல்லியளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் ஊற வைத்த வெந்தயம் மற்றும் நெல்லி வற்றல் இட்டு காய்ச்சி வடிகட்டி தினமும் குடித்து வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல மருந்து. நண்பர்களே, டச் மீ நாட் தொட்டாசினிங்கி இலை பசையை மோரில் கலந்து தினமும் குடித்து வருவதால் பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டியில் ஏற்படும் அந்த கர்ப்பப்பை கட்டிகளை கரைக்கக்கூடியது இந்த தொட்டாசினிங்கி இலை பசையுடன் சேர்ந்த மோர். இதே பானத்தை அவ்வப்பொழுது குடித்து வருவதால் உடலில் உள்ள வாயுவை வெளியேற்றக்கூடியது, புற்றுநோய் கட்டிகளை சரி செய்யக்கூடியது, விரைவாதத்தை ஆண்களுக்கு ஏற்படும் விரைவாதம் சரியாகும், மூலநோய் சரியாகும். நண்பர்களே, தொட்டாசினிங்கி இலைகளை அரைத்து பசையாக்கி அதனுடன் விளக்கெண்ணெய் இட்டு சிறு தீயில் வதக்கி அதை மூலத்தினால் ஏற்படும் வெளி மூலக்கட்டிகளுக்கு
பூச்சாக பூசி வருவதால் வெளி மூலம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஏற்படும் விரைவாதம், விரைவீக்கம், ஹைட்ரோசெல்லின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஏற்படுற விரைவீக்கம் அடிபட்ட காரணமாகவும் ஏற்படும், நீர் சேர்வதனாலும் ஏற்படும். அதற்கு இது நல்ல மருந்து. இதை உள்மருந்தாக தொட்டாச்சினி இலைகளை பசையாக்கி மோர் சேர்த்து குடித்து வருவதால் உள்மருந்தாக செயல்பட்டு விரைவாதத்தை சரி செய்யும். நண்பர்களே, தொட்டாச்சினிங்கி இலைகளை ஒரு கைப்பிடியாக எடுத்துக்கொண்டு அதோடு ஒரு அரை கரண்டி சீரகமிட்டு நீரிட்டு காய்ச்சி இரவு நேரங்கள் குடித்து வருவதால் தூக்கம் நன்றாக வரும். உள் உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும். ஆண்மை பெருகும். மேல் இன்ஃபர்டிலிட்டி சரியாகும். நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவு தொட்டாச்சினிங்கி இலை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சிறுநெறிஞ்சில் பொடியோட சூரணம் எடுத்துக்கிட்டு பனங்கற்கண்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் யூரினரி பிளாடரில் வீக்கம் இருக்கும், அது சரியாகும். கல்லீரல் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது, கல்லீரலில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது, மஞ்சள் காமாலையை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஏற்படுற ப்ராஸ்டேட் கோல வீக்கத்தை சிறிதாக குறைக்கக்கூடியது. சிறுநீரை அடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த தீநீர் நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறும், அவங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த தீநீர். சிறுநீரோடு குருதி கலந்து வருவது சரியாகும். கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் ஏற்படுற கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடியது இந்த தீநீர். நண்பர்களே, தொட்டாசினிங்கி இலையை அரைச்சி பசையாக்கி அதோட பச்சைப்பயிறு மாவோடு சேர்த்து ரெண்டையும் கலந்து கட்டிகள் மேலே போட்டுட்டு வரனால கட்டிகள் வேகமாக கரையும். அதே மாதிரி கழுத்து கடலைகள்லையும் போட்டுட்டு வரனாலையும் வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, தொட்டாச்சினிங்கி இலையோட கடுக்காய் பொடி சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஆண்களுக்கு ஏற்படுற ப்ராஸ்டேட் கோல வீக்கம் வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, தொட்டாச்சினிங்கி தீநீர் அடிக்கடி குடித்து வருவதால் இது ஒரு உடல் தேற்றியாகும், ஆண்மையை பெருக்கக்கூடியது, சிறுநீரை தாராளமாக வெளியேற்றக்கூடியது, சிறுநீர் தாரையில் ஏற்படும் அனைத்து தொந்தரவுகளையும் சரி செய்யக்கூடியது, கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியது, சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியது, சிறுநீரக தொற்றுகளை நீக்கக்கூடியது. நண்பர்களே, நிறைய ஆண்களுக்கு விரைவீக்கம் ஏற்படும். விரைவீக்கத்தின் காரணமாக அதிக வலி ஏற்படும். அந்த நேரத்தில் தொட்டாசினிங்கி இலைகளை அரைத்து இரவு நேரத்தில் மேல் பூச்சாக பூசி வைத்து காலை கழுவி வருவதால் வெகு சீக்கிரம் விரைவீக்கம் சரியாகும். நண்பர்களே, தொட்டாச்சினிங்கி இலை சூரணம் ஒரு 5 கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடித்து வருவதால் சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்றுகள் சரியாகும். சிறுநீரகத்தில் உண்டாகும் கற்கள் கரையும்.